கர்த்தருடைய பரிசுத்த நாமம், அவருடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாலை நேரத்தில் இந்த வாரத்தில் நீங்கள் ஒருங்கிணைந்து கற்று வருகின்ற அருமையான வேத பாடங்களிலே ஒரு பகுதி அடியேனுக்கும் கொடுக்கப்பட்டிருப்பதனாலே நான் கர்த்தரை துதிக்கின்றேன். மிக முக்கியமான ஒரு கருத்தை மையமாக வைத்து உங்களுடைய பகுதியின் தலைவர்கள் நிச்சயமாக கர்த்தருடைய ஆவியினால் தொடப்பட்டதினாலே குடும்பங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், குடும்பங்கள் நிலையா வேண்டும், குடும்பங்கள் கர்த்தருக்கு பிரியமாக வளர வேண்டும் என்கிற ஒரு ஆழமான நோக்கத்தோடு இந்த காணொளியின் வாயிலாக இந்த கூட்டங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நிச்சயமாக நான் அறிவேன். அதற்காகவும் கர்த்தரை நான் துதிக்கின்றேன். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, குடும்பம் என்பது மனுக்குலத்தில் உறவு வரைமுறைகளிலே மிகவும் நெருக்கமான ஒரு உறவு முறை. நிறைய உறவுகள் இருக்கிறது. நண்பர்கள் என்று உறவுகள் இருக்கிறது, எஜமான் பணியாளர்கள் என்கிற உறவு இருக்கிறது, தலைவர்கள் என்கிற உறவு இருக்கிறது, மாணவர்கள் ஆசிரியர்கள் என்று உறவு இருக்கிறது. இப்படி அடுக்கிக் கொண்டே நம்மால் போக முடியும். ஆனால் இப்படி இருக்கக்கூடிய இந்த உறவு முறைகளிலே மிகவும் நேசம் நிறைந்த ஒரு உறவு முறை என்றால் அது குடும்பம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படி இந்த குடும்பமானது ஒரு அபிஷேகம் பெற்றதாக, அற்புதமான அத்திப்பான உறவுகளை கொண்ட ஒரு உறவாக இருக்க வேண்டும் என்ற நிலை மாறி பிசாசானவன் இந்த குடும்பத்தை அவன் குறிவைத்து இன்று நேற்றல்ல ஆதி முதற்கொண்டு இந்த குடும்பத்தின் இறுக்கத்தையும் ஒற்றுமையையும் உறவையும் ஐக்கியத்தையும் அவன் சிதைத்து கொண்டிருக்கிறான் என்பதை நம்ம எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறோம் என்பது ஒரு கேள்வி. எங்கோ யாரிடமோ கேள்விப்படுகிறோம் என்றல்ல. இன்னைக்கு இந்த கூட்டத்தில் கூடியிருக்கிற நீங்கள் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிற நான் யாரும் இந்த பாதிப்புக்கு விதிவிலக்கப்பட்டவர்கள் அல்ல. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று உங்களோடு நான் பகிர இருக்கின்ற ஒரு அற்புதமான தலைப்பு, குடும்பம் ஒரு அன்பின் முக்கோணம் என்கிற தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு நேசத்தின் முக்கோணம். முக்கோணம்னா உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். முக்கோணம் என்பது ஒரு வடிவம். 3 முனைகளை கொண்டு அந்த முனைகள் எல்லாம் நேர்கோடுகளினால் இணைக்கப்படும் பொழுது அது ஒரு முக்கோணமாக மாறுகிறது. முக்கோணம் என்கிற இந்த வடிவத்திற்கு 3 முனைகள். இந்த 3 முனைகளும் தனி திறன் வாய்ந்த முனைகள். ஆனால் இந்த 3ம் ஒன்றாக இணைந்தால் மாத்திரமே அது முக்கோணமாக மாறுகிறது. இதை புரிந்து கொள்வதற்கு நாம் பெரிய கல்விமானாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், சாதாரணமானவங்களுக்கு கூட தெரியும். ஒரு முக்கோணத்தின் வடிவம் எப்படி இருக்கும் நமக்கு. இந்த வடிவம் என்ன கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிறது? இந்த 3 முனைகள் என்ன? யார் யார் இந்த முனைகள் என்று
நாம் கருத்தில் வைத்திருக்க வேண்டும். இன்றைய குடும்ப சூழ்நிலைகளில ஏன் இந்த வடிவம் சிதைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது என்று அடுத்து வருகின்ற மணித்துளிகளிலே வேதத்தை அஸ்திபாரமாக வைத்து, அடிப்படையாக வைத்து உங்களோடு நான் இந்த பாடத்தை படிக்க விரும்புகின்றேன். ஆனா வேத பாடங்களை படிக்கும் பொழுதெல்லாம் நான் எனக்கு சொல்லிக் கொள்ளுகிற ஒரு காரியம், நான் பயணிக்கின்ற எல்லா இடங்களிலும் நான் சந்திக்கின்ற அனைத்து விசுவாச பிள்ளைகளிடமும் நான் மனபாரத்தோடு சொல்லுகின்ற ஒரு காரியம், கர்த்தருடைய வசனத்தை இடைவிடாமல் நாம் படிப்பது, தியானிப்பது அவசியம். அது நல்லது. கர்த்தருடைய வார்த்தைகளை கூடுமான மட்டும் நாம் அடிக்கடி உச்சரித்து அவைகளை மனப்பாடம் செய்து இருதயத்தில் பதித்து வைப்பது அதைவிட சிறந்த ஒரு காரியம். நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. படிப்பது நல்ல காரியம், அதை மனப்பாடம் செய்து மனதில் தக்க வைப்பது அதைவிட நல்ல காரியம். இதை அவசியப்படும் சூழ்நிலைகள் எல்லாம் ஞானமாக தேவைப்படுகிற பிள்ளைகள் பிரயோஜனம் அடையும்படி அவர்களிடத்தில் எடுத்து சொல்வது இதைவிட ஒரு சிறப்பான ஒரு காரியம். ஆனால் இதுலதான் நான் துவங்க விரும்புறேன். ஆனால் படிக்கின்ற நான், பதித்து வைத்திருக்கிற நான், அதை அடிப்படையாக வைத்து பேசுகிற நான், படித்த வைத்திருக்கிற பேசுகின்றதன்படி என் வாழ்க்கை சரியாக அமைந்திருக்கிறதா? அது மிக 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 முக்கியமானது. ஆரம்ப ஜெபத்தை எடுத்த அன்பு சகோதரி அவர்கள் ஜெபிக்கும் பொழுது அழகாக உச்சரித்தார். ஆண்டவரே, நாங்கள் படிக்கின்ற கேட்கின்ற இந்த பாடங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டுமே. குடும்பம் என்கிற இந்த உறவில் இருக்கக்கூடிய இந்த அழகான அன்பின் முக்கோணம், the triangle of love, முழுமையாக நிறைவாக சேதாரங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த 3 முனைகளும் சரியாக இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஏதாவது ஒரு முனையை நாம் தகர்த்து விட்டோம் என்றால் இந்த அன்பின் முக்கோணம் என்கிற நிலையை இழந்துவிடும். அது நிறைவாக இருப்பதில்லை. இன்று இந்த காரணம், அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் படிக்க போகின்ற இந்த காரியம் எல்லாருக்கும் புதிதாக கொடுக்கப்படுகின்ற ஒரு செய்தி என்று அல்ல. இது பழம்பெரும் செய்தி. ஆனால் அவ்வப்பொழுது நாம் தூசு தட்டி தட்டி இதை புதுப்பித்து உயிருடன் வைத்துக் கொண்டிருப்பது அவசியம். ஏனெனில் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல பிசாசானவன் ஏவுகணைகளை தொடுத்து தகர்த்து எரிய வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு அழகான ஒரு முக்கோணம் குடும்பம் என்கிற இந்த அன்பின் முக்கோணம். இந்த 3 முனைகள் யார்? சுலபம், எல்லாரும் மனசுல வச்சு. 3 முனைகள். உயரத்தில் இருக்கிற அந்த மேல் முனை நமது தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. 2வது முனை பெற்றோர்கள், குடும்பத்தின் பெற்றோர்கள். 3வது முனை குடும்பத்திற்கு ஈவாக கொடுக்கப்படுகிற பிள்ளை. எழுதக்கூடிய பக்குவத்தில் இருக்கிறவர்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. ஒரு முக்கோண படத்தை போட்டு அதுல எழுதிக்கிடுங்க. தேவன், பெற்றோர், பிள்ளைகள். இந்த 3ம் ஒன்றோடு ஒன்றாக சரியான விகிதத்தில் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். வேதாமத்துல சிருஷ்டிப்பின் சரித்திரத்தை படிக்கும் பொழுது தேவன் இந்த உலகத்தை அழகாக சிருஷ்டித்தார். அவருடைய வல்லமையினால் சிருஷ்டித்தார். 6 நாட்கள் ஒவ்வொரு நாளாக ஒவ்வொன்றாக அவர் ஒழுங்குபடுத்தி ஒரு ஒழுக்கத்தின் நேர்த்தியாக சிருஷ்டித்தார். மனிதனை சிருஷ்டிக்கும் பொழுது பிற சிருஷ்டிகளை சிருஷ்டிப்பது போல அவர் வார்த்தைகளின் வல்லமையினால் சிருஷ்டியாமல் அவர் செயலில் இறங்கி, வேதாகமம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய சாயலிலே
மனிதனை அவர் உருவாக்கி, பூமியின் புழுதியில் இருந்து உருவாக்கி, அந்த உருவத்திலே பரலோக தேவன் அவருடைய ஜீவ சுவாசத்தை ஊதி அந்த உருவத்தை ஜீவ ஆத்மாவாக்கினார். மனுஷன் உருவான சரித்திரம் வேதம் சொல்லி இருக்கிற சரித்திரம். பின்பு வேதம் சொல்லுகிறது, ஆதியாம புஸ்தகம் 1வது அதிகாரத்தை கடந்து 2வது அதிகாரத்துல வரும் பொழுது மனுஷன் அவர் சிருஷ்டிக்கிறாரு. பிறகு ஆண்டவர் பார்க்கிறாரு, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதில்லையே அப்படின்னு சொல்லி இந்த குடும்பம் என்கிற அந்த அழகிய பண்புக்கு தனித்து சிருஷ்டிக்கப்பட்டிருந்த மனுஷனுக்கு ஏற்ற ஒரு துணையை பரலோகத்தின் தேவன் தாமே மனிதன் அயர்ந்த நித்திரைக்குட்படுத்தி அவனுடைய விலா எலும்பிலிருந்து இந்த பெண்ணை உருவாக்கி மனுஷியை அவனுக்கு ஏற்ற துணையாக கொடுத்தார். இது வேத சரி. நல்லா ஞாபகம் வச்சுடு. தேவன் முதல் மனிதனை உருவாக்கி அவனுடைய விலா எலும்பிலிருந்து அவனுக்கு ஏற்ற துணையை உருவாக்கி அவர்களை இணைத்து அவர்களுக்கு பிள்ளை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியத்தையும் ஈவாக கொடுத்தார். அந்த சரித்திரத்தை அப்படியே படிச்சுட்டு போகும்போது 3வது அதிகாரத்துல நமக்கு அவருக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது, அந்த முதல் மனிதனுக்கு ஆதாம் என்று பெயர் வைத்து மனுஷியாக கொடுக்கப்பட்ட இந்த ஏற்ற துணைக்கு ஏவாள் என்று பெயர் சூட்டப்பட்டது. 4வது அதிகாரத்தின் துவக்கத்துல இவர்களுக்கு குழந்தைகள் பிறந்த சரித்திரம் வேதம் கொடுத்திருக்கிறது. அப்போ வேத சரித்திரத்தின் துவக்கமே ஒரு குடும்பத்தை அடிப்படையாக வைத்து பரலோக தேவன், பெற்றோர்கள், கொடுக்கப்பட்ட பிள்ளைகள். தேவன் முன்னுரிமை பெற்று இந்த ஆண்டவர் இருத்தப்பட வேண்டிய இடத்தில் அந்த குடும்பத்தினர் இருத்தி வைத்திருந்தால் அந்த குடும்பம் நிச்சயமாக சீர்குலைந்து போயிருக்காது. ஆனா என்னதான் வேதாமத்தின் சரித்திரமாக இருந்தாலும் இந்த முதல் குடும்பமே சிதைக்கப்பட்டது என்று வேதம் சொல்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, செவி கொடுத்து கேட்பது நாம் அதை விளங்கிக் கொள்வதற்காக. நாம் அதை விளங்கிக் கொள்வது குடும்பத்தில் எல்லாரிடமும் பகிர்ந்து கொள்வதற்காக. நாம் பகிர்வது நமது வாழ்க்கையில் அது நிஜப்பட வேண்டும் என்பதற்காக. அப்ப நல்லா கேட்டுக்கிடணும். ஆண்டவர் அழகாக அன்பு, பூரணம், நல்ல குணலட்சணங்கள், சமாதானம், நேசம், நம்பிக்கை இவையெல்லாம் அலங்கரித்து அவர்களை இணைத்து வைத்தார். ஆனால் இந்த அன்பான குடும்பத்துல தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை சற்று அவர்கள் தளர்த்தி வைத்ததுனால மனிதன் கர்த்தர் விரும்பாத காரியத்தை செய்தான். அதான் பாவம். அப்போ இந்த வேத சரித்திரம் என்ன சொல்லுது? இந்த பாவத்தின் சம்பளம் மரணம். இதுல இந்த சிருஷ்டிப்பின் கதையை நம்ம ரொம்ப நேரம் படிக்கலாம். ஆனா எனக்கு அதுக்கு நேரம் இல்லை. ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க, எப்போ ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுக்காம முதல் பெற்றோர் வேறு எதற்கு ஒரு இடத்தை கொடுத்தார்களோ அவர்களுக்கு அன்பாக பிறந்த குழந்தைகளுக்கு ஒரு பெரிய காரியம் நடந்துச்சுன்னு வேதம் சொல்லுது. அண்ணன் தம்பி, அதுல தம்பிய அண்ணன்காரன் கொலை செய்தான். இது ஏதோ பாவங்கள் குற்றங்கள் பெருகி நாரி கிடக்கிற இந்த காலத்துல நடக்கிற செய்தி இல்லை. இது ஆரம்பத்துல பாவம் இல்லாத நாட்களில் தொழித்தது. அப்போ பிசாசு, நான் முதல்ல சொன்னது நல்லா ஞாபகம் வச்சுடுங்க, ஆரம்பத்திலிருந்தே பிசாசனுடைய குறி இந்த அற்புதமான முக்கோணத்தை சிதைத்து விட வேண்டும், சிதைத்து விட வேண்டும். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மேன்மையான ஸ்தலத்தை நான் நொறுக்கிவிட்டால் கீழ் இருக்கின்ற இந்த 2 முனைகளையும் தகர்ப்பது மிக சுலபம் அப்படின்னு அந்த தந்திரக்காரன் போட்ட திட்டம் அன்று துவங்கி இன்று வரை அது பழுதடைந்ததாகவே இருக்கிறது. கிறிஸ்தவர்களும் விலக்கு அல்ல. அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளை, அப்ப இந்த 3 முனைகளை பாதுகாப்பது எவ்வளவு அவசியம்.
ஆண்டவர். வேதம் ஆரம்பிக்கின்றது ஆதியிலே தேவன் என்று ஆரம்பிக்கிறது. துவக்கம் தேவன். வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது ஆதியும் நானே அந்தமும் நானே என்று அவரை குறித்து. பரிசுத்த வேதாகம் சொல்கிறது இருக்கிறவராகவே இருக்கிறவர் நமது ஆண்டவர். அப்படி என்றால் எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்க வேண்டியது இந்த பரலோகத்தின் தேவன். இன்னைக்கு நம்மளுடைய குடும்பங்கள்ல அவரை எங்க வச்சிருக்கோம்னு யோசித்து பாரு. இந்த ஆண்டவரை எந்த நிலையில வச்சிருக்கிறோம் அப்படின்னு யோசித்து பாரு. நம்ம செய்யறது, நம்ம பார்க்கிறது, நம்ம கேட்கறது, இது நம்மளுடைய ஆண்டவருக்கு பிரியமா இருக்குமா அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பாரு. எப்பமா ஒருக்கா வச்சு யோசித்து பார்ப்போம். நம்ம டிவியில பாக்குறது, ஏசப்பா நம்ம கூட உட்காந்து பாக்குறதுக்கு ஆசைப்படுவாங்களா? இன்னைக்கு இருக்கிற நம்மளுடைய மொபைல் போன்ல நம்ம பாக்குறது, ஏசப்பா பக்கத்துல உட்காந்து அதை பாக்குறதுக்கு ஆசைப்படுவாங்களா அப்படின்னு யோசித்து பாருங்க. பெரியவங்க யோசித்து பாருங்க, வாலிப பிள்ளைங்க யோசித்து பாருங்க, சின்ன பிள்ளைங்க யோசித்து பாருங்க. இந்த ஆண்டவருக்கு நாம் அந்த முன்னுரிமையை கொடுத்து வச்சிருக்கிறோமா? நம்முடைய குடும்பத்துல குடும்ப ஜெபங்கள் என்ன நிலையில இருக்குது? பரலோகத்தின் தேவனை முதல்ல நிறுத்தி அதிகாலையில, இரவுல, சமயம் வாய்க்கும் பொழுதெல்லாம் தாய், தகப்பன், பிள்ளைகள் ஒன்றாக அமர்ந்து இந்த தேவனை உயர்த்தி அவரை நிலைநிறுத்தி அவரே நமது குடும்பத்தின் ஆதியும் அந்தமாக நாம் வைத்திருக்கிறோமா? யோசித்து பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா பதில் கிடைக்கும். ஆஹா, இல்லையே, என் வாழ்க்கையில அப்படி நான் யோசிக்கலையே. நான் சில நேரங்கள்ல அதை யோசித்து இருக்கிறேன், ஆனா பல நேரங்கள்ல அதை மறந்துட்டேன் அப்படிங்கிற எண்ணம் வாலிப பிள்ளைகள் உள்ளத்துல இருக்கும், ஒவ்வொரு தாயின் உள்ளத்துல இருக்கும், தகப்பனுடைய உள்ளத்துல இருக்கும். பல நேரங்கள்ல நமக்கு வேலை ரொம்ப முக்கியமா இருக்கு. டிவியில வர்ற சீரியல் ரொம்ப முக்கியமா இருக்குது. நம்ம விளையாடுற விளையாட்டு ரொம்ப முக்கியமா இருக்கு. அதனால இந்த தேவனை கொஞ்சம் அப்படி ஓரம் கட்டி வச்சுக்கிட்டு வேணுங்கிற நேரம் எடுத்து மேல வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சிதைவுக்கு பிள்ளையார் சொல்லியே அதுதான், ஆரம்பமே அதுதான். என் ஆண்டவர், என்னை உருவாக்கின என்னுடைய தேவன், நான் வாழ வேண்டிய விகிதங்களை எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரே. எதை நான் செய்யலாம், எதை நான் செய்யக்கூடாது, தவிர்க்க வேண்டும் என்பதை எனக்கு தெளிவாக கற்றுக் கொடுத்திருக்கிறாரே அவருடைய வார்த்தையின் மூலமாக. நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? சங்கீதக்காரன் பாடுறாரு, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அல்ல, நாம் அவரின் மேய்ச்சலின் ஆடுகள். நம்ம மனசுல இருக்குதா அது? இன்னைக்கு நான் நினைக்கிறதெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறேன். நான் என் மனசுக்கு என்ன விருப்பம்? என் விருப்பத்தை நிறைவேற்ற நான் முயற்சியில் எடுக்கும் பொழுது ஆண்டவரை நான் விட்டுறேன். இது அவருக்கு பிடிக்குமா? இதை விரும்பி சாப்பிடுற இந்த சாப்பாடு அவருக்கு பிடிக்குமா அப்படின்னு நான் யோசிக்கிறதே கிடையாது. நான் இப்படி ஒரு ட்ரெஸ் போடுறேனே, இது என்னுடைய ஆண்டவர் மகிமைப்படுவாரா அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க யோசிக்கிறதே கிடையாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆதியிலே தேவன், அந்த சதா காலங்களிலும் இருக்கிறவராகவே இருக்கிறவர் நமது ஆண்டவர். நமது குடும்பத்தை உருவாக்கினவர் அவர். இணைத்த தேவன் எந்த இடத்தில் நமது வாழ்க்கையில் இருக்கிறார் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்க. நான் சொல்ற பாடம் ஏதோ அப்பா அம்மா இல்ல தாத்தா பாட்டி உட்கார்ந்து கேட்டுக்கிட்டோம்ல இருக்கிற பிள்ளைங்க, என குடும்பத்தின் ஒரு முக்கிய அங்கம் நீங்க. யோசித்து பாரு, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த வாலிப வயதுல? பள்ளிக்கூடத்துல நம்ம என்ன செய்யறோம்? கல்லூரியில என்ன செய்யறோம்? இல்ல வேலை செய்யற இடத்துல என்ன செய்யறோம்? படைத்த நமது தேவன் நமக்கு தேவைகளையும் சந்திக்கிறவர் அவராகவே இருக்கிறார் என்பதை மறந்து விடக்கூடாது. இந்த சங்கீதம் 23 ஒரு அழகான சங்கீதம் இல்லையா? ஏறக்குறைய நம்ம எல்லாருக்கும் மனப்பாடமா தெரியும். அழகா சொல்றாரு, கர்த்தர் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு இன்னைக்கு பட்டினி கிடந்து நான் சாக வேண்டிய நிலைமையில நான் கிடையாது. கோடி கோடியா இல்லாம இருக்கலாம், ஆனா அன்னன்னைக்கு உள்ள ஆகாரத்தை ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறாரு. அந்த நினைப்பு எனக்கு இருக்குதா? பல நேரத்துல பிசாசு நமக்கு எப்படி சொல்லிடுறான், நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னு நினைக்க வச்சிடறோம்.
படைத்த என் ஆண்டவர், என் தேவைகளை சந்திக்கிற என் ஆண்டவர், என்னை பாதுகாக்கிற என்னுடைய ஆண்டவர். அந்த சங்கீதத்துல சங்கீதக்காரன் பாரு, நம் மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஒவ்வொரு நொடியும் இன்னைக்கு நீங்களும் நானும் பாதுகாப்பாக இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய பலத்தினாலயா, நம்மளுடைய அறிவுனாலயா? இல்லைங்க. ஏன்னா நம்மகிட்ட அந்த பலமும் கிடையாது, அறிவும் கிடையாது. அவருடைய கிருபை. வேதம் சொல்லுது, நீங்கள் நானும் நிர்மூலமாகாமல் இருக்கிறது அவருடைய சுத்தமான கிருபை. ஒவ்வொரு நாளும் அந்த நாளுக்குள்ள கிருபைய காலையில ஃப்ரெஷ்ஷா தாராரு, புத்தம் புதுசா தாராரு. அப்போ சிருஷ்டித்த தேவன், தேவைகளை சந்திக்கிற தேவன், நம்மளை பாதுகாக்கிற தேவன், நம்மை வழிநடத்துகிற தேவன், என்னெல்லாமோ சொல்லலாம் அவரை பத்தி. இந்த பாவத்தின் பிடியிலிருந்து நம்மை அவருடைய இரத்தத்தினால் ரட்சிப்பதற்குள்ள நாம் அவர் கூட இருக்க வேண்டும் என்கிற வாஞ்சியில நமக்காக பரலோகத்தில் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிற ஒரு தேவன், என்னை உங்களை அழைத்துக் கொண்டு போகும்படியாக வர இருக்கின்ற தேவன், என்ன ஒரு ஆண்டவர் எங்க இருக்கிறார்? ஏடுகள் சொல்லுகின்றன, நீதிமன்றங்களில குடும்ப வழக்குகள் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. கணவன் மனைவி பிரிவு, விவாகரத்துக்கு எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகும். பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுக்கும் பிரிவு நீதிமன்றங்கள் இன்னைக்கு இருக்கிற வழக்கு. அப்பாவை மகன் கொலை செய்யறான், மகளை அம்மா கொலை செய்யறாங்க, பச்சை குழந்தைகளை கொடூரமா கொண்டு போட்டுடுறாங்க. அவங்களுடைய அசிங்கமான உறவுகளுக்கு பிள்ளைகள் தடையாக இருக்காங்க. என்ன மாதிரி செய்தி எல்லாம் வருதுங்க இன்னைக்கு? அன்பின் முக்கோணமாக இருக்க வேண்டிய இந்த முக்கோணத்தின் முனைகளை கர்த்தராகிய ஆண்டவரை சரியான இடத்தில் வைக்காததுனால பிசாசானவன் அரங்கேற்றி கொண்டிருக்கின்றான். இயேசுவானவர் அதான் சீஷர்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தாரு. அவங்களுக்கு யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்துல அதை பார்க்க முடியும். அந்த 5வது வசனத்துல அவர் சொல்றாரு, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தின் 15:5 யோவான் சுவிசேஷம் கடைசி வாக்கியத்துல சொல்றாரு, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எல்லா அம்மாவுக்கும் கேட்டுச்சா? இதை கேட்டுக்கிட்டு இருக்க எல்லா அப்பாவுக்கும் கேட்டுச்சா? வாலிப பிள்ளைங்க, அன்பான மகனே மகளே, உங்களுக்கு கேட்டுச்சாடா? அவர் இல்லாம நம்ம எவ்வளவு பெரிய கில்லாடியா இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் இருக்கிறாரா இல்லையாங்கிறது எப்படி உங்களுக்கு எனக்கும் தெரியும் அப்படின்னா, சிம்பிளா உங்களுக்கே நீங்க கேட்டு பாருங்க. நான் இன்னைக்கு சாயந்தாரம் இப்ப 7 மணிக்கு இந்த கூட்டத்துல உட்கார்ந்து இருக்கிறேன், ஆனா 5 மணிக்கு நான் இந்த இடத்துல இன்னார் கூட இருந்து இதை செஞ்சுக்கிட்டு இருந்தேனே, ஏசப்பா இருந்தாராங்க, இருக்க விரும்புவாரா அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நீங்களே கேளுங்க. உங்களுக்கு அது புரியும், தெளிவா புரியும் உங்களுக்கு. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இந்த தேவனை சரியான இடத்தில் நாம் வைத்திருக்கிறோமா? இது முதல் பகுதி. இரண்டாவது, பெற்றோர்கள். குடும்பத்துல மிகவும் முக்கியம் வாய்ந்த நபர்கள் தாய், தகப்பன். ஒருவேளை பேர குழந்தைகளை பெற்றெடுத்த தாத்தா பாட்டி இருந்தீங்கன்னா நம்மளும் கேட்போம், ஏன்னா நம்மளும் பெற்றோர்கள் தானே, நம்மளும் கேட்போம். பெற்றோர்கள், பெற்றோர்களுக்கு ஆண்டவர் ஒரு கணத்தை கொடுத்து, அவர்களுக்கு என்று ஒரு அந்தஸ்தை கொடுத்து, அவர்களுக்கு வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறார். இந்த முக்கோணத்துல செதஞ்சு போறதுக்கு தேவனை நம்ம விட்டுறோம் அப்படிங்கிறது ஒரு மேலான காரணம். இதுல இந்த பெற்றோருடைய பங்கு இருக்கு பாருங்க. வேதாகமம் அதை குறித்து அதிகமாக பேசி இருக்கிறது. இந்த கூட்டத்துல இருக்கிற எல்லா தாயும் தகப்பனும் கேட்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கும், நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னா ஒவ்வொரு தாயும் தகப்பனும், ஒவ்வொரு கணவனும் மனைவியும் அவங்க கடமைகளை சரியா புரிஞ்சு வச்சு, இதெல்லாம் பெரிய பெரிய பாடங்கள். கணவனுடைய பங்கு என்ன, மனைவியுடைய பங்கு என்ன, பெற்றோருடைய பங்கு என்ன, பெரிய பாடம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த சின்ன காலகட்டத்துக்குள்ள டகார்னு படிச்சிட முடியாது. அதுதான் ஒரு வாரம் நிலைகள் இந்த பாடங்களை கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுக்கறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க.
பெற்றோருடைய பங்கு. பிள்ளைகளை பெத்துட்டா போதுமா? பெத்துட்டு எப்படி வேணாலும் போகட்டும் விட்டுறலாமா நம்ம? வேதம் சொல்லுது, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில நடத்துங்க. ஒவ்வொரு தாயும் தகப்பனும் அதை சிந்தித்து பார்க்கணும். என்னுடைய மகன், என்னுடைய மகா இப்படித்தான் வளரணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு வரையறம்பு இருக்கணும். அது உங்களுடைய வாழ்க்கையில அந்த ஒழுங்கு இருந்தா தான் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க அத அத புகுத்த முடியும். எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் பேசலாம் அப்படின்னு தாயும் தகப்பனும் யோசித்துட்டீங்கன்னா, நீங்க பெற்றெடுத்த குழந்தைகள் இப்படித்தான் இருக்கணும் நீங்க ஆசைப்படலாம். ஆனா நடக்க. அப்ப ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நடக்க வேண்டிய வழியில நடத்து. உனக்கு தேவன் கொடுத்திருக்கிற கடமை பெற்றோருக்கு. தாய், தகப்பன். இல்லையா? அதான் நீதிமொழியின் புஸ்தகம் 22வது அதிகாரத்துல 6ஆம் வசனம் அதைத்தான் சொல்லுது. ஒரு பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில நடத்து. அப்போ அவன் வயசு பெருசாகி முதிர் வயது ஆகும் பொழுதும் என்ன கத்துக் கொடுத்தீங்களோ அதை விடாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய அவசியங்களை நீங்க தான் சந்திக்கணும். இது வேத பாடங்க. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 5வது அதிகாரம் 8ஆம் வசனம் அதை தெளிவா சொல்லி இருக்கு. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை நீங்க செஞ்சாக. அம்மாட்ட கேட்காம அப்பாட்ட கேட்காம யார்கிட்ட போய் கேட்க வந்த பிள்ளைங்க? அவசியமானவைகளை நீங்கள் சந்தித்தாக வேண்டும். தவறான மார்க்கத்தில் பிள்ளைகள் போகிறார்களா? கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவர்களை திருத்துங்கள். இன்னைக்கு எப்படி ஒரு காலத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம்? பிள்ளைகளை கண்டிக்கிறதே பாவம் அப்படின்னு சட்டங்கள் வந்திருக்கு. பெற்றோர்கள் கண்டிக்க முடியாது, ஆசிரியர்கள் கண்டிக்க முடியாது. பிள்ளைகள் சிதைந்து போவதற்கு இது ஒரு வலுவான காரணமாக இருக்கு. பிசாசு தந்திரக்காரன். வேதம் அவன் அப்படித்தான் சொல்லுது, தந்திரக்காரன். அவன் ஒரு சட்டத்தை அங்க திருக்கி விட்டுட்டு குடும்பங்களை சிதைக்க ஆரம்பிச்சிட்டான். நான் சின்ன பையனா இருக்கும் பொழுது இந்த கொள்கையில இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் தெரியும். நிறைய போதகர்கள் இருக்கிறீங்க. நம்முடைய சிறு பிள்ளை நாட்கள்ல கண்டிப்பு என்பது மிக முக்கியமான ஒரு இடத்துல இருந்துச்சு. நான்லாம் சாட்சியா சொல்லுவேங்க, பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மாத்திரம் இல்லைங்க, ஊர்ல இருக்கிற பெரியவங்க சொந்தக்காரங்களா இருக்க மாட்டாங்க, கடைக்காரர்கள்ட்ட எல்லாம் அடி வாங்கி இருக்கிறாங்க. இந்த வயசுல என்ன இப்படி செய்யறடா அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு அது வந்து தறிகெட்டு போச்சு. பிள்ளைகளும் கண்டிப்பை ஏத்துக்கிறது இல்ல. ரொம்ப பரிதாபம் என்ன தெரியுமா? பெற்றோர்களும் அதை ஏத்துக்கிறது. வரிஞ்சு கட்டிட்டு சண்டைக்கு போறோம் நம்ம. பிள்ளைகளை யாராவது திருத்துறாங்க அப்படின்னா திருத்துங்க அப்படின்னு சொல்ற பெற்றோர்களை தேட வேண்டியிருக்கு. ஆனால் இந்த கூடுகையில் இருக்கிற அருமையான பெற்றோர்கள், கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, பிரம்பை கையாளுவது சரி. அதுக்குன்னு வெறித்தனமா கையாளக்கூடாது. சில பெற்றோர்கள் அந்த தவறை செஞ்சிடறோம். கண்டிப்புங்கிற பேர்ல மிருகத்தனமாக, கொடூரமாக இல்ல. அன்புதான் அஸ்திபாரம். அந்த அன்பின் அடிப்படையில ஆண்டவரை குறித்து வேதவசனம் சொல்லுது, அவர் நம்மளை நேசிக்கிறதுனால நம்மை சிட்சிக்கிறார் அப்படின்னு வசனம் சொல்லுது. பரலோக தேவன் என்னை சிட்சிக்கிறார், கடினமான பாதைகள் வழியாக என்னை நடத்தி செல்கிறார். ஏன்? நான் கஷ்டப்படணுங்கிறதுனால இல்ல, நான் நல்லா இருக்கிறதுனால. வேதாம ரொம்ப தெளிவா சொல்லி இருக்குதுங்க. நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 15ஆம் வசனம் குறிப்பெடுக்கிற சிலரை நான் பார்க்க முடியுது. எழுதி வைத்துக் கொடுங்க. 29:15, நீதிமொழிகள் 13:24, நீதிமொழி 23ல 13-14 ஆகிய வசனங்கள். பெரும்போச்சு அடிச்சுட்டா செத்து போயிட மாட்டான்னு வசனம் சொல்லுது. ஆனால் நீங்கள் வளர்க்க வேண்டிய விதம் நேசத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும், வெறுப்பின் அடிப்படையில இருந்து விடக்கூடாது. அன்பின் அடிப்படையில திருத்துங்கள். பிள்ளைகளுக்கு சரியான உதாரணங்களாக இருங்கள் பெற்றோர்கள். நல்ல உதாரணங்களா இருங்க. பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக, விடுதி காப்பாளராக நான் பல ஆண்டுகள் வேலை செஞ்சிருக்கிறேன். ஒரு பிள்ளை வந்து கேவலமான கெட்ட வார்த்தைகளை பேசுறான் அப்படின்னா, அவன் ஏதோ அவனா தானா கொண்டு வந்து பேசுறான் அப்படின்னு கிடையாது. நிறைய சூழ்நிலைகள்ல வீட்டுல அப்படித்தான் அம்மாவா அப்பா அப்படித்தான் திட்டிக்கிட்டு இருக்காரு. அம்மா பக்கத்துல இருக்கிற வீட்டுக்காரங்கிட்ட பேசுவோம், இல்ல தெருக்குழாயில தண்ணி பிடிக்க போமா அப்படித்தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அந்த பிள்ளை வேற என்னத்த பேசுவான்? பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ, இது பாடம் பெற்றோர்களுக்கு.
அதன் அடையாளங்களாக நீங்கள் இருங்கள். பரலோகத்தின் தேவன் உன்னதமானவர், அன்பு நிறைந்தவர், நம் மீது எத்தனை பொறுமையாக இருக்கிறார், எவ்வளவு பெருந்தன்மையாக நமது குற்றங்களை மன்னித்து நம்மளை ஏற்றுக்கொள்கிறார், எவ்வளவு அழகாக நமக்கு வசனங்களின் வாயிலாக வழிகாட்டுகிறார். அவருக்கு அவர் நேர இருக்க முடியல, அந்த இடத்துல பெற்றோர்களை வச்சிருக்கிறாருங்க, பாவிகள். அதனால நேரம் ஆண்டவரை பார்த்து பேசுறதுக்கு வழி இல்லை. அழகாக ஒரு எழுத்தாளர் எழுதுகிறார், தேவன் இல்லாமல் போகக்கூடிய நிலையில தாய் தகப்பன் அவர் வச்சிருக்கிறார். அப்ப ஒவ்வொரு அப்பாவும் அம்மாவும் யோசித்துப்பாரு, அப்படி ஆண்டவருடைய இடத்தை நம்ம வச்சு நம்ம பிள்ளைகளை சரி பண்ணிட்டு இருக்கிறோமா அப்படின்னு யோசித்துப்பாரு. பிள்ளைகளுக்கு வர நான் அதுக்கு முன்னாடி பெற்றோர்கள் குடும்ப ஜெபம் நடத்துறீங்களா? வீட்டுல நீங்க இருக்கிறீங்களா? அதுல ஆலயத்துக்கு போறது, பிள்ளைகளை அனுப்பி விட்டுட்டு நம்ம உட்காந்துக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் யோசித்துறோம். பிள்ளைகளை கூட்டிட்டு போறோமா? நம்ம யோசித்து பாரு, யோசித்து பாரு. ஏன்னா நான் நிறைய சபைகள் போய்கிட்டு இருக்கிறேன், நிறைய சபைகள்ல பார்த்திருக்கிறேன். ஒண்ணு முதல்ல பிள்ளைங்க தான் வராங்க, இல்லைன்னா சில இடங்கள் அது மாறி வருது. தாய் தாப்பம் வந்துடுறாங்க, பிள்ளைகளை காணவே இல்லை. சேர்ந்து வாங்க, சேர்ந்து ஜெபிங்க, சேர்ந்து போங்க. கர்த்தர் அதை விரும்புகிறார். மூன்றாவது முனை, பிள்ளைகள். அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளை, பரலோகத்தின் தேவன் நிலை மாறுவதில்லை. அவர் வாக்கு கொடுத்ததை அவர் மறந்து போவதில்லை. பெற்றோர்கள், உங்களுடைய பங்கை நீங்க சரியா யோசித்து பாருங்க, சரியா செய்யறோமான்னு யோசித்து பாருங்க. அடுத்தது நான் பிள்ளைகளை குறித்து ஒரு சில நிமிடங்கள் பேசி நான் முடிக்க விரும்புறேன். இந்த முக்கோணத்தின் மூன்றாவது முனை பிள்ளைகள். இந்த பிள்ளைகளை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். பிள்ளைங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறீங்களாமா? உங்களை பத்தி பைபிள் ரொம்ப ஸ்பெஷலா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குது, ஒரு விளக்கம் கொடுக்குது. நீங்க சாதாரண ஆட்கள் கிடையாது. ஆண்டவர் உங்களுடைய பெற்றோருக்கு கொடுத்திருக்கிற ஒரு சுதந்திரம், அவரால் கிடைக்கும் பலன். நீங்க இத பெற்றோர்களுக்கு சொல்ற, நம்மளும் அதை உணரணும். பிள்ளைகளை ஏதோ எங்க இருந்தோ வந்துச்சு நினைக்க கூடாது. நமக்கு தேவன் ஈவாக கொடுத்திருக்கிறார். கொடுத்த பிள்ளைகளை பரம் சேர்ப்பது எப்படி என்பது நமது மேலான வாஞ்சை. பிள்ளைங்க நல்லா யோசிச்சுக்கிறேன். இந்த வேதாகமத்துல பிள்ளைங்க இப்படித்தான் இருக்கணும், சிறு பிள்ளைங்க இப்படித்தான் இருக்கணும், வாலிப பிள்ளைங்க இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி அதே ஒரு பெரிய பாடங்க. நான் முழு நேரமும் அந்த பாடத்தை நம்ம படிக்கலாம். ஆனா இன்னைக்கு இருக்கிற அந்த ஒரு சில நிமிடங்கள்ல ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். இப்படி பரலோக தேவனால் கொடுக்கப்பட்ட சுதந்திரம் பிள்ளைகள். பிள்ளைகளே, வேதாகமம் உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு அடிப்படை ஆலோசனை, உங்கள் பெற்றோர்களுக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது நல்லது. இந்த 2 தீமோத்தேயுவின் புஸ்தகத்துல 3வது அதிகாரத்துல நான் அடிக்கடி அதை வாசிப்பேன். பவுல் ஒரு பட்டியலே கொடுத்திருப்பார், கடைசி நாட்களின் அடையாளங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பார். அதுல இதுவும் போட்டிருக்கு, தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்கள். எல்லா பிள்ளைகளும் காது கேக்குதாப்பா? அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியலன்னா கடைசி காலம், இந்த கொடிய காலத்தின் அடையாளம் நம்மங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஆகையினால பிள்ளைகளுக்கு வேதம் சொல்கின்ற ஆலோசனை, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். எபேசியரின் புஸ்தகத்தை நம்ம எடுத்து வாசித்தோம்னா 6வது அதிகாரம் 4வது அதிகாரம், அதுல முதல் 3 வசனம் நம்ம வாசித்தோம். 6வது அதிகாரத்துல அழகா சொல்லி, கீழ்ப்படிங்க பெற்றோருக்கு. கற்பனைகளில் 5வது கற்பனை, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கும் தேசத்துல நீ நீடித்த நாட்களாய் வாழ்வதற்கு உன் தகப்பனையோ உன் தாயோ கனம் பண்ணு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மரியாதையை வைத்திருக்க பெற்றோர்களை. தாய் தகப்பனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, மதிப்பை, மரியாதையை கொடுங்கள் பிள்ளைகள். பெற்றோர்கள், ஒருவேளை பெற்றோர்கள் பக்கத்துல சில தவறுகள் பிள்ளைகள் இருந்தாலும் நீங்க பிள்ளைங்கடா, அவமதிக்காதீங்க அவங்கள. உங்க அப்பா அம்மாவுக்காக நீங்க எப்பயுமே துடிப்புல இருக்கணும் நீங்க, இல்லையா? உங்களுடைய அம்மாவையும் அப்பாவையும் சொல்ற காரியங்களை காது கொடுத்து கேளுங்க. நீதிமொழியின் புஸ்தகம் நிறைய இடத்துல, கேள், உன் தகப்பன் சொல்லுவதை கேள், உன் தாயின் உபதேசங்களை நீ புறக்கணிக்காத அப்படின்னு சொல்லி எத்தனையோ வசனங்கள் இருக்கு. 23வது அதிகாரம் நீதிமொழி 22, எனக்கு அந்த வசனம் ரொம்ப பிடிக்கும்.
உனக்கு உயிரை கொடுத்த உன் தகப்பனுடைய வார்த்தையை கேள். வயதாகும் உன் தாயை நீ புறக்கணிக்காத. பிள்ளைகள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நான் நம்புறேன். உங்களுடைய வாழ்க்கையில இந்த குறைகள் இருந்தா நல்லா ஞாபகம் வச்சுடுங்க. பிசாசு ஏவுகணைகளை தொடுத்து கொண்டே இருக்கிறான். நீ போடு, எழுத்து பேசு, அப்பா அம்மாவை அசிங்கமா படுத்து, கீழ்ப்படியாத, அவங்க படிக்காதவங்க, அவங்க வயசானவங்க, இப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லுவான் பிசாஸ். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை அப்படின்னா பெற்றோரை நீ கனப்படுத்துகின்ற ஒரு வாழ்க்கை. வாலிப பிள்ளைங்க நிறைய பேரை பாக்குறேன் நானு. உங்களுக்காக பிரத்யேகமா நிறைய வசனங்கள் இருக்கு. ஒரு 2-3 வசனங்கள் சொல்றேன். பிரசங்கின் புஸ்தகத்துல 11வது அதிகாரம் 9ஆம் வசனம். வாலிப பிள்ளைகள் இருக்கிற குடும்பங்கள்ல வாலிப பிள்ளைங்க நல்லா கவனிச்சிடுங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் வாலிப பிராயத்துல நீ சந்தோஷமாயிரு. நான் என்ன கேட்கிறேன்னா தெரியுமா பாப்பா, எதிரா சந்தோஷம் உனக்கு? என்ன சந்தோஷம்? எப்ப பார்த்தாலும் மொபைல் போனை பார்த்துக்கிட்டே இருக்கிறதா சந்தோஷம் இன்னைக்கு? அதுல வர்ற கேவலத்தோட அவ்வளவு நேரத்தை செலவு பண்றோம். விடியும் போது முதல்ல அதைத்தான் பாக்குறோம், தூங்கும் போது அதைத்தான் கடைசியா பாக்குறோம். இல்ல இந்த உலகத்தின் ஆசைகள், உலகத்தின் பிள்ளைகள் இருக்கிற மாதிரி கூடி அடிக்கிறது, கும்மாளம் அடிக்கிறது, அதான் சினிமா பைத்தியம் பிடிச்சு அலைகிறதா, மேக்கப் போட்டு அலங்காரம் பண்றதா, என்னமா அடையாளம் நமக்கு? பிரசங்கி 11:9 கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, உன் இளமையை குறித்து நீ சந்தோஷப்படு, உன் இருதயம் என்னெல்லாம் வாஞ்சிக்குதோ நீ செய்யு, உன் கண்ணு என்னெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுதா நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் அப்படின்னு ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லி இருப்பாரு. ஆண்டவர் இது எல்லாத்தையும் நியாய தீர்ப்புல கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை நீ மனசுல வச்சுக்க. அப்போ உன் தாய் தகப்பனை நீ நடத்துறதும் அந்த பட்டியல்ல இருக்கு. எங்கே தப்பிச்சு போயிட முடியாது. நம்ம குடும்பங்கள் என்று செய்வதற்கு பிள்ளைகளும் ஒரு பெரிய காரணமாகிட்டு இருக்கிறீங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இதுல நிலை தவறாமல் இருப்பது தேவன் ஒருவர் மாத்திரம், அந்த மேல் முனை மாத்திரம். ஆனா அந்த முனையும் நம்ம விட்டு பிரிஞ்சுக்கிறோம். சுயநலத்தினால, சுய கௌரவத்தினால், பேராசையினால், பொறாமையினால் நம்ம பிரிச்சுக்கிறோம். ஆனா அவர் மாறுறதில்லை. ஆனா கீழ் இருக்கிற 2 முனைகள் பெற்றோர்களும் இன்னைக்கு அநேக சூழ்நிலைகள்ல செய்ய வேண்டிய, ஆண்டவர் அவர்களை குறித்து வைத்திருக்கின்ற கடமைகளை செய்யாமல் பெற்றோர், அதை விட அதிகமா பிள்ளைகள், தேவன் என்னென்ன விளம்பி இருக்கிறாரோ அதை செயல்படுத்தாத பிள்ளைகள். ஆண்டவர் சொல்றாரு, ஞாபகத்துல வச்சுக்கிடுங்க, நியாய தீர்ப்புல எல்லாம் வெளியே வரும். பிரசங்கின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 1 வசனத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். உன் வாலிப பிராயத்துல உன் சிருஷ்டிகரை நினை. இன்னைக்கு இவனை நினைச்சேன், அவளை நினைச்சேன், இதை நினைச்சேன், அதை நினைச்சேன்டா, அதெல்லாம் இருக்கட்டும். ஆண்டவர் இருக்கிறாரா உன் சிந்தனையில? இந்த பரலோக தேவன் இருக்கிறாராமா உன் மனசுக்குள்ள? யோசேப்பை பத்தி நம்ம வேதத்துல படிச்சிருக்கிறோம் பாருங்க. போத்திபாரின் மனைவி அந்த ஆசை வலைகளை விரிக்கும் பொழுது யோசேப்பு திருப்பி அடிச்ச பதில் பாருங்க. இப்படி இருக்க என் தேவனுக்கு விரோதமாக இப்படி ஒரு பாவத்தை நான் இப்படி அப்படின்னா என்ன அர்த்தம்? மனசுக்குள்ள ஆண்டவரை வச்சுக்கிட்டே இருக்கணும். அது வீடா இருந்தாலும் சரி, அடிமையா ஜெயில இருந்தாலும் சரி. யோசேப்பு சரித்திரம் ஒரு அழகிய சரித்திரம். தேவனை இதயத்துல வச்சுக்கிட்டே இருக்கிறான். சங்கீதக்காரன் சொல்றாரு, உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்து விடாதபடி உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தே. வாலிப பிள்ளைகளை, தீமோத்தேயுங்கிற வாலிபனுக்கு பவுலார் எழுதினாரு, இந்த இளமை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடி. கேக்குறீங்களா? உன் வார்த்தையில, உன் நடத்தையில, உன் விசுவாசத்துல, உன்னுடைய அன்புல, உன்னுடைய கற்புல மற்றவருக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருப்பது அவசியம். அதனால வாலிப பிள்ளைங்க நீங்க யோசித்து பாருங்க, இது உங்களுக்கான வசனம் இல்லையா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த முக்கோணம், அன்பின் முக்கோணம் ஏன் சிதைக்கப்பட்டு இருக்க வேண்டும்? இதை நாம் சீர்படுத்திக் கொள்ளலாமே. இதுல ஆண்டவர் பங்குதான் நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா அவர் மாறலங்கிறத நீங்க நல்ல மனசுல வச்சு, அவர் காத்துக்கிட்டே இருக்கிறார். பெற்றோர்கள், பிள்ளைகள் என் வசத்தோடு இணைக்கப்பட வேண்டும், என் கூடயே இருக்கணும், நான் சொல்றத அவங்க வாழணும், அப்போ அவங்க எல்லா பிசாசின் தந்திரங்களுக்கும் அவங்க ஜெயிப்பாங்கன்ட்டு அவர் காத்துக்கிட்டு தான் இருக்கிறார்.
வெளிப்படுத்தின 3:20 சொல்லியிருக்கால, இதோ வாசற்படி இருந்து நான் தட்டிக்கிட்டே இருக்கிறேங்க. குடும்பத்தின் கதவுகளை ஆண்டவர் தட்டி கொண்டு இருக்கிறார். திறக்கணுமே, நம்ம திறந்து அவருக்கு இடத்தை கொடுக்கணுமே. இந்த முக்கோணத்தை குறித்து, குடும்பம் என்கிற இந்த அன்பின் முக்கோணத்தை குறித்து நான் மிகவும் விரும்புகின்ற ஒரு சங்கீதம் 128வது சங்கீதம். அந்த சங்கீதத்தை மட்டும் நான் அப்படி மேல் பரவலா உங்களுக்கு சொல்லி, நீங்க வேதாகமத்தை திருப்பி வச்சுக்கிடுங்க. 128வது சங்கீதம். அது தயவு செய்து கையில எடுத்துக்கிடுங்க. 128வது சங்கீதம் அழகா சொல்லியிருக்கும் பாரு. கர்த்தருக்கு பயந்து அவன் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தாய் தகப்பன்மார் எல்லாம் மனசுல வச்சுக்கிடுங்க. தேவனுக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடப்பது உங்களுடைய இலட்சியமாக இருக்கும் என்றால், உங்களுடைய வாழ்க்கையின் இலக்கணமாக இருக்கும் என்றால், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பெற்றோர்கள் உங்கள் கையின் பிரயாசத்தை நீங்க சாப்பிடுவீங்க. பாக்கியமும் நன்மையும் உங்களுக்கு நிறைவா உண்டாய். மனைவி, ஆண்டவருக்கு பயப்படுற ஒரு தகப்பர் தான் மனைவி கனிதரும் திராட்சை செடியை போல. பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் இருக்கிற ஒலிவ மரக்கன்றுகளை போல. உங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் 5ஆம் வசனம் சொல்லுது, எருசலேமின் வாழ்வை காண்பாய். பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு மட்டும் இல்ல, பிள்ளைகளின் பிள்ளைகள் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை நீ காண்பாய். முக்கோணம், அன்பின் முக்கோணம், நேசத்தின் முக்கோணம், பாசத்தின் முக்கோணம் குடும்பம் இன்று சிதைந்து, ஒருவேளை எனக்கு பிரியமான தேவ ஜனமே, காணொலியின் வாயிலாக பல இடங்களில் பல சூழ்நிலைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இணைக்கப்பட்டு இருக்கிறோம். உடன்படுகிறவர் ஆவியானவர் ஒருவரே. நீங்க கோயம்புத்தூர்ல இருந்தாலும் சரி, என்ன சென்னையில இருந்தாலும் சரி, இல்ல இன்னைக்கு ஏதோ ஒரு நாள் நீங்க ஈரோட்ல இருந்தாலும் சரி, பெங்களூர்ல இருந்தாலும் சரி, இல்ல இந்த கூடையில இருக்கிறவங்க யாராவது அமெரிக்க தேசத்துல இருந்தாலும் சரி, ஆவியானவர் ஒருவரே. இடம் கொடுத்திருக்கிறோமா அப்படின்னு யோசித்து பாருங்க. பிசாசு குறி வச்சு அடிக்கிறான், இன்னைக்கு குடும்பங்களை சிதைக்கிறான். அது தேவனுடைய திட்டமும் அல்ல, தேவனுடைய பிரியமும் அல்ல. தேவனுடைய திட்டம், தேவனுடைய பிரியம் பெற்றோரும் சரி பிள்ளைகளும் சரி அவரோடு இணைந்து, அவர் விரும்புவதெல்லாம் நாமும் ஒருவரோடு ஒருவர் இணைந்து இந்த அன்பின் முக்கோணத்தை நிறைவாக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஜெபம். எல்லாம் என் ஆண்டவர் குடும்பங்கள் என்கிற இந்த அன்பான நிலையை நமது வாழ்க்கையில உறுதிப்படுத்த வேண்டும். குடும்பமாக அவருடைய சாட்சியாக நாம் எழும்ப வேண்டும். நம்மை பார்க்கிற நம்மளுடைய அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க புறஜாதியாரா இருக்கலாம், பார்க்கட்டுங்க. நம்ம குடும்பத்தின் ஐக்கியத்தை பார்க்கட்டும், நம்ம குடும்பத்தின் உறவை பார்க்கட்டும், நம்ம குடும்பத்தின் நேசத்தை பார்க்கட்டும், நம்ம குடும்பத்தின் தெய்வ பயத்தை பார்க்கட்டும். எப்படி சாட்சியா இல்லாம போயிடும்? இந்த குடும்பம் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பமா பேர் வாங்குவோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபித்துக் கொள்கிறேன். அடியனுக்காக, என்னுடைய ஊழியங்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.